தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் 1000 ஏக்கர் வாழைகள் சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விரிவான விவரங்களை வழங்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த பலத்த மழை காரணமாக கோரம்பள்ளம் குளத்திற்கு அதிக அளவு தண்ணீர் இருந்தது. இதைத் தொடர்ந்து கோரம்பள்ளம் குளத்தின் பாதுகாப்பு கருதி குளத்தில் இருந்து சுமார் 6000 கன அடி வரை தண்ணீர் உப்பு ஆற்று ஓடை வழியாக விடப்பட்டுள்ளது. இந்த உப்பாற்று ஓடை முறையாக தூர்வாரப்பட்டு கரைகள் உயரமாக ஆக்கப்படாத காரணத்தினால் குளத்தில் இருந்து வெளியேறும் வெள்ளி உப்பாற்று ஓடை அருகே அமைந்துள்ள கிராமங்களான வீரநாயக்கன் சட்டை மற்றும் காலங்கரை உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்கள் குவிந்துள்ளது. இதன் காரணமாக சுமார் 1000 பயிரிடப்பட்டுள்ள வாழைகள் முழுவதும் குளத்தில் தண்ணீரில் கடந்த 4 நாட்களாக இருப்பதால் வாழைகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது வாழை இலைகள் நோய் தாக்குதல் ஏற்பட்டு கருப்பு நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் மாறத் தொடங்குகிறது. மேலும் விவசாய நிலங்கள் தொங்கும் நிலையில் செல்லக்கூடிய வடிகால்களும் முறையாக தூர்வாரப்படாமல் புதர்களால் நன்கு கிடப்பதால் விளை நிலங்களில் குவிந்த மழைநீர் வெளியே செல்லாமல் விவசாய நிலங்களிலேயே தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வீரநாயக்கன் சற்று கிராமத்தில் வாழை இலை விவசாயத்தை நம்பி சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழப்பதாகவும், எனவே மாவட்ட நிர்வாகம் வரும் காலங்களில் அந்த கிராமங்களில் விவசாய நிலங்களில் இருக்கும் தண்ணீர் வெளியேற உரிய வடிகால் வசதிகளும், மேலும் கோரம்பள்ளம் குளத்தில் இருந்து உப்பாற்று ஓடைக்கு திறந்துவிடப்படும் தண்ணீர் ஊருக்குள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் புகாமல் இருக்க கரைகளை மேடாக்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட வீரநாயக்கன் சட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அழகு நிலையில் உள்ள வாழைகள் சேதம் குறித்து மாவட்ட நிர்வாகம் வேளாண்மை துறை உரிய முறையில் கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.